2023ஆம் ஆண்டு அமெரிக்காவில் குடியேறியவர்களின் எண்ணிக்கை 47.8 மில்லியனை எட்டியுள்ளது. இது ஒட்டுமொத்த அமெரிக்க மக்கள் தொகையில் 14.3% இந்த பட்டியலில் மெக்சிகோ 10.6 மில்லியன் மக்கள் தொகையுடன் முதலிடத்தில் இருக்கிறது. அடுத்தபடியாக 2.8 மில்லியன் இந்தியர்களும் 2.5 மில்லியன் சீனர்களும் அமெரிக்காவில் உள்ளனர். இத்துடன் சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் எண்ணிக்கை 11 பில்லியன் என்று அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை கணக்கிட்டுள்ளது. இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் புலம்பெயர்ந்தோரின் வருகையை அமெரிக்கா மீதான படையெடுப்பு என்று குறிப்பிட்டார். மேலும் அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் தேசிய அவசர நிலையை அறிவித்ததோடு அப்பகுதியை பாதுகாக்க இராணுவத்திற்கு உத்தரவிட்டார். கூடுதலாக பிறப்புரிமை குடியுரிமையை ரத்து செய்தார். தொடர்ந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களில் 548 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் நாடு கடத்தப்பட்டனர். முதல் நடவடிக்கையாக 265 பேர் கவுதமாலாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். நாடு கடத்தப்பட்டவர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்ட விமானம் தரையிறங்க மெக்சிகோ அரசு மறுத்தது. இதனை அடுத்து அந்த விமானம் கவுதமாலாவுக்கு திருப்பிவிடப்பட்டது. விரைவில் மெக்சிகோ மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கிடையே நாடு கடத்தப்பட்ட 88 பிரேசில் மக்கள் 16 அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் மற்றும் 8 விமான ஊழியர்களுடன் அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டு பெலோ ஹொரிசாண்டாவில் தரையிறங்க திட்டமிடப்பட்டது. ஆனால் எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மனாஸ் பகுதியில் தரையிறக்கப்பட்டது. விமானத்திலிருந்து வந்து இறங்கிய 88 பிரேசில் மக்கள் கை விலங்குடன் கணுக்கால் கட்டப்பட்ட நிலையில் இருப்பதைக் கண்டு பிரேசில் அரசு அதிகாரிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக கை விலங்குகளை அகற்றுமாறு அமெரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இந்த காட்சிகளை தொலைக்காட்சியில் பார்த்த பிரேசில் அதிபர் லூலா நாடு கடத்தப்பட்ட மக்கள் தங்களின் பயணத்தை கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்காக விமானப்படை விமானத்தை அனுப்புமாறு உத்தரவிட்டார் என்று அந்நாட்டு நீதித்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பயணம் முழுவதும் கை விலங்குகளுடன் இருக்க வைக்கப்பட்டதாகவும் குடிநீர் மற்றும் உணவு வழங்கப்படவில்லை என்றும் நாடு கடத்தப்பட்ட பிரேசில் மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மேலும் விமானத்தின் உட்புறம் வெப்பமாக இருந்ததால் பல மணி நேர பயணத்தில் பலர் மயங்கி விழுந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். பிரேசில் நாட்டு மக்களிடம் அமெரிக்கா நடத்தியுள்ள மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளை கண்டித்துள்ள பிரேசில் அரசு இது தங்கள் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறிய செயல் என்றும் இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க அரசிடம் விளக்கம் கேட்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அதிபர் ட்ரம்ப் பிறப்பித்த குடியேற்ற உத்தரவுடன் இந்த நாடு கடத்தும் விமானம் இணைக்கப்படவில்லை என்றும் இது 2017ஆம் ஆண்டு போடப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தத்தின் விளைவாகும் என்று விளக்கம் அளித்துள்ளனர் அமெரிக்க அதிகாரிகள். அகதிகள் மீள் குடியேற்றத்தை நிறுத்தியதோடு புதிய குடியேற்ற உத்தரவுகளை செயல்படுத்த மறுக்கும் உள்ளூர் சட்ட அமலாக்க அதிகாரிகள் மீது வழக்கு தொடரப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார்.